2025ஆம் ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை குறித்த அதிகாரப்பூர்வ இறுதி அறிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒட்டுமொத்த மழையளவு குறித்தும் மாவட்ட வாரியான நிலவரங்கள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று டிசம்பர் 31 வரை நீடித்த வடகிழக்கு பருவமழை காலம் தற்போது நிறைவடைந்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மண்டலத்தில் ஒட்டுமொத்தமாக 428.9 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பான அளவான 442.8 மில்லிமீட்டரை விட 3% குறைவாக இருந்தாலும் வானிலை ஆய்வு மைய விதிகளின்படி இது இயல்பான மழைப்பொழிவு என்றே கருதப்படுகிறது. மாவட்ட வாரியான கணக்கீட்டில் தென் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. இங்கு இயல்பை விட சுமார் 95% கூடுதல் மழை கொட்டி தீர்த்துள்ளது. இது மிக அதிக மழை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தென்காசியில் 39%, விருதுநகரில் 24%, ராணிப்பேட்டையில் 21% என மொத்தம் 3 மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பதிவாகியுள்ளது. சென்னை உட்பட மொத்தம் 27 இடங்களில் மழைப்பொழிவு இயல்பு நிலையில் உள்ளது. சென்னை, திருவள்ளூர், வேலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பருவமழை மனநிறைவை அளித்துள்ளது. அதே சமயம் 10 மாவட்டங்களில் பருவமழை ஏமாற்றம் அளித்துள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருச்சி, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் 20 முதல் 59% வரை மழை குறைவாக பதிவாகி பற்றாக்குறை நிலவும் மாவட்டங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. தென் மாவட்டங்களில் அதீத மழையும் சில உள் மாவட்டங்களில் பற்றாக்குறையும் என இந்த ஆண்டு பருவமழை ஒரு கலவையான சூழலில் நிறைவடைந்துள்ளது.